نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون صدق الله العظيم. கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைய தினம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பத்ர் போர். இஸ்லாமிய வரலாற்றின் நெற்றிக்கண்ணிலே பதிக்கப்பட வேண்டிய ஒரு முஸ்லிம் தலை நிமிர்ந்து நடப்பதற்கு காரணமாக இருந்த ஒரு மகத்தான வெற்றியை ஈட்டு தந்த போர் தான் பத்ர் போர். ரமலான் 17ஆம் தேதி சரியாக வெள்ளிக்கிழமை அன்று, இன்றைக்கும் வெள்ளிக்கிழமையாகவே இருக்கிறது, வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்ற போர் பத்ர் போர். நாம் பலமுறை இதை பற்றிய செய்திகளை அறிந்திருக்கின்றோம். ஆனால் வதக்கிருஹும் பி ஐயாமில்லா, அல்லாஹ் சொல்லுகிறான், சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிற அல்லாஹ்வினுடைய சில நாட்களை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், நினைவூட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இது முக்கியமான ஒரு நாள் என்பதனால் இது நினைவுபடுத்தப்பட வேண்டிய ஒன்று என்ற அடிப்படையில் சில விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். இதற்கு முன்னாலே சின்ன சின்ன போர்களெல்லாம் நடைபெற்றிருக்கின்றன. பத்ர் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால், இது ரமலானிலே நடந்திருக்கிறது. ஜமாத்துல் ஆஹிர் பிறையிலே அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஒரு படை புறப்பட்டு சென்று 1200 குறைஷிகளை அவர்கள் பிடித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த வரலாற்றில் இதனுடைய காழ்ப்புணர்ச்சியில் பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணம் குறைஷிகளுக்கு மென்மேலும் வளர்ந்து கொண்டே வந்தது. எனவே எப்படியாவது முஸ்லிம்களை அழித்து நிர்மூலமாக்கிவிட வேண்டும், அதற்காக வேண்டி என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் என்கிற தீர்மானத்திற்கு குறைஷிகள் வந்தார்கள். சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லோருமே தங்களுடைய பங்கை, காசு பணங்களை செலுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்த இருந்தார்கள். ஏறத்தாழ 50,000 தங்க காசுகள் சேகரித்து வைக்கப்பட்டிருந்தன. அதற்கு பிறகுதான் இந்த பத்ர் போர் என்பது நடைபெறுவதற்கான சாத்திய கூறுகள் தென்பட்டன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் மக்காவில் இருக்கிற குறைஷிகள் முஸ்லிம்களை, சஹாபாக்களை எதிர்த்து போரிடுவதற்கான எல்லா முஸ்தீபுகளையும் ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் ஏற்கனவே கிடைத்திருக்கிறது. ஆனால் பாவப்பட்ட ஒரு சமூகமாக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து சென்றதற்கு பிறகு இன்னும் சரியான முறையிலே அவரவர்களுக்கான இருப்பிடங்களோ அவர்களுடைய சம்பாத்தியத்திற்கு தேவையானவைகளோ இடம்பெறாமல் இருந்த காரணத்தினால் அவர்களுடைய பிழைப்பு ஒரு கேள்விக்குறியாக மாறிவிட்டது. குடியிருப்பதற்கு வீடு இல்லை, உடுப்பதற்கு தேவையான துணி இல்லை, உண்பதற்கு சரியான உணவு இல்லை. இந்த நிலையிலே போர் தொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூ சுஃபியான்
வந்து கொண்டிருக்கிறார் ஷாமிலிருந்து மக்காவுக்கு போகும்போது இடையில மதீனா வரும். மதீனாவை கடந்து தான் அவங்க போகணும். ஷாமிலிருந்து மக்காவுக்கு போகணும்னா மதீனாவை கடந்து தான் அவங்க போகணும். அப்போ மதீனாவுக்கு அந்த வழியாக வருவார்கள் என்ற செய்தி பெருமானாருக்கு கிடைக்கிறது. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் எத்தனை பேர் இருந்தாங்களோ அவங்கள்ட்ட ஆலோசனை செய்து அபூ சுஃபியானையும் அவனுடைய கூட்டத்தையும் முடக்கிவிட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். 30 அல்லது 40 பேர்கள் அந்த வியாபார கூட்டத்தில் இருந்தார்கள். அதாவது மக்காவில் இருக்கின்ற எல்லோருமே காசு பணங்களை கொடுத்து சரக்குகள் வாங்கி விற்பனை செய்து எப்படியாவது லாபம் ஈட்டி இந்த அத்தனை தொகையையும் யாரும் தன்னுடைய சொந்த தேவைக்கு எடுத்துக்கொள்ளாமல் போருக்காக வேண்டிய இது சேகரணம் செய்யப்பட வேண்டும் என்று இந்த வியாபார பொருள்கள் விற்கப்படுகின்றன. விற்கப்பட்டு லாபங்கள் சம்பாதிக்கப்பட்டு அங்கிருந்து கொண்டு வருகிறார்கள். வருகின்ற வழியிலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு எண்ணம் தோணுகிறது. இது பொருளாதார நெருக்கடி என்கிற முறையிலே இவர்களுடைய பொருள்களை அபகரித்து எடுத்துக்கொள்வது, இவர்களுடைய பொருள்களை தடை செய்து விட்டோம் என்று சொன்னால் போரை நிறுத்திவிடலாம் என்கிற எண்ணம். இந்த இடத்திலே நாம் சிந்திக்க வேண்டும். சில பேர் என்ன செய்கிறார்கள், பேசுகிறார்கள் என்றால், அபூ சுஃபியான் அவன் பாட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க, அவங்கள அவங்க கொண்டு வர்ற வியாபார பொருள்களை எல்லாம் முடக்காமல் இருந்திருந்தால் இந்த போர் வந்திருக்குமா? அப்போ போர் வந்ததற்கான காரணம் முஸ்லிம்கள் தானே, வம்பு கிழுத்த மாதிரியெல்லாம் தெரியுது என்று சரித்திரம் புரியாத விவரமில்லாத சிலர்கள் நினைக்கிறார்கள். உண்மை அப்படியில்லை. அதனால்தான் நான் சொன்னேன், முதல்லிருந்தே இதற்கு முன்னால் இருந்தே புவாத் என்ற ஒரு போர், உஷைரா என்ற ஒரு போர், இதுபோன்று சிறிய சிறிய போர்களெல்லாம் நடைபெற்று அதிலே வெற்றி தோல்விகளெல்லாம் நடைபெற்று ஒரு பெரிய போர் என்கிற முறையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு போர் என்பதுதான் இந்த பத்ரினில் குப்ரா என்று சொல்லப்படுகிற பெரிய பத்ரு போர். இதற்கு முன்னாலேயும் பலது நடந்திருக்குது. முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி கங்கணங்கட்டி இருந்த ஒரு கூட்டம் எப்படியாவது இவர்களை அழித்துவிட வேண்டும் என்று அபூ ஜஹல் மட்டுமல்ல, அவனை சார்ந்தவர்களும் அபூ சுஃபியான் அவரை சார்ந்தவர்கள் எல்லாம் முடிவு செய்து வைத்திருந்த செய்தி நமக்கு கிடைச்சதுக்கு பின்னால் சரி அடித்தா அடிக்கட்டும் அப்படின்னு இருக்கிறதா. பாம்பு கடிக்கிறதுக்கு தயாராக நிற்கிது. அடிக்காதப்பா, ஒருத்தன் அடிக்க போகிறான், அடிக்காதப்பா, ஏன் அடிக்கக்கூடாது, அது கொத்தி போடும் அதனால் அடிக்க போகிறேன், கொத்தனா பார்த்துக்கலாம் விட்டுரு அப்படின்னு சொல்கிறவன் முட்டாளாக தான் இருப்பான். எப்போ தன்னுடைய தற்காப்புக்கு செய்ய வேண்டிய தற்காப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய தருணம் வந்து விட்டதோ உடனடியாக செய்வதுதான் புத்திசாலித்தனம். எனவே இவ்வளவெல்லாம் நடந்து பல மாதங்கள் சின்ன போர்களெல்லாம் நடைபெற்று இதற்கு முன்னால் அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹுடைய படையை அவர்கள் எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று நினைத்து அது முடியாமல் போகவே போருக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு காசு பணங்களை திரட்டி கொண்டு அந்த காசு பணங்கள் மூலமாக வியாபாரம் செய்து அதில் கிடைக்கின்ற லாபங்களை எல்லாம் ஈட்டி போருக்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கிற போது தற்காப்பு என்கிற முறையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை தடுக்கிறார்கள். இது ஒரு ராஜதந்திரம். இது ஆனால் இன்றைக்கு அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில் அநியாயமாக அக்கிரமமாக ஒரு நாட்டின் மீது அவனுடைய முன்னேற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவனுக்கு பொருளாதார தடை விதிக்கிறார்களே, அது போன்ற அநியாயம் அல்ல இது. இது முஸ்லிம் சமுதாயத்தை வேறறுப்பதற்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை எதிர்த்து நிற்பதற்காக வேண்டி களம் கண்ட ஒன்றுதான் இந்த பத்ரு களம். கடைசியாக அபூ சுஃபியானுக்கு தெரிந்தது நம்மை மடக்க பார்க்கிறார்கள் என்று. ஒரு கூட்டம் போனது, ஆனால் நம்மை மடக்கிறார்கள் என்ற செய்தி வருகின்ற வழியிலேயே தெரிந்தது. தெரிந்ததற்கு பிறகு அவர் வேறு வழியாக கரை ஓரமாக
சென்று விட்டார். வேறு வழியை மாற்றிக்கொண்டு செல்வதற்கான காரணம், உளவு பார்ப்பதற்காக வேண்டி ஆளுகளை அனுப்பினாங்க. அவர் போய் பார்த்துட்டு சொன்னார், ஏதோ போர் நடக்கிற மாதிரி தெரியுது, அந்த போருக்கு முஸ்லிம்களும் தயாராகிற மாதிரி தெரியுது என்ற செய்தி அபூ சுஃபியானுக்கு கிடைச்சது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பஸ்பஸ் என்ற ஒரு சஹாபியை, அதே போல் அதி என்று சொல்லப்படுகிற மற்றொரு சஹாபியை உளவுக்கு பார்ப்பதற்காக வேண்டி சிஐடி மாதிரி அவர்களை அனுப்பி வைத்தார்கள் மக்காவுக்கு. அவங்கெல்லாம் போய் சில கருத்துக்களை சேகரம் செய்து வந்தார்கள். முஜீதி என்று சொல்லப்படுகிற ஒரு ஆள் போர் நடக்குதுங்கிறதுக்கான ஒரு ஆதாரத்தை இந்த உளவின் மூலமாக அவர் திரட்டினார். 2 பேர் பெண்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெண்ணு கேட்குறான், ஏன்டி எனக்கு வாங்கின கடனை எப்போ கொடுப்ப நீ அப்படின்னு கேட்குறான். என்கிட்ட காசு இல்லடி, கொடுக்குறேன், இந்த கொஞ்ச நாளில் ஒரு போர் வர்ற மாதிரி இருக்குது, அதில் போய் நான் வேலை செய்வேன், அதில் எனக்கு காசு கிடைக்கும், கண்டிப்பாக உன்னுடைய கடனை நான் அடைச்சிட்றேன் அப்படின்னு 2 பேருடைய உரையாடலை முஜிதி என்பவர் கேட்டுவிட்டார். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த செய்தி இது தெரிகிறது. அந்த வழியாக அபூ சுஃபியான் சென்று போய்கொண்டிருக்கிற போது இந்த வழியாக யாரோ வந்துட்டு போயிருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு ஆட்டினுடைய புழுக்கையை எடுத்து அதை உடைச்சி பார்க்குறார். உடைச்சா அதில் சின்ன பேரிச்சம்பழ கொட்டை இருக்குது. இது மதீனாவினுடைய பேரிச்சம்பழ கொட்டை என்பதை புரிந்து கொண்டார். மதீனாவினுடைய கால்நடைகள் இங்கு வந்து மேய்ந்திருக்கின்றன, மதீனாவினுடைய ஒட்டகையிலேயோ வேறு கால்நடைகளிலோ யாராவது பயணம் செய்து இங்கே போயிருக்கக்கூடும் என்ற தடயம் அங்கே கிடைக்கிறது. ஆக யாரோ வந்து உளவு பார்த்து கொண்டு போகிறார்கள் என்ற செய்தி அபூ சுஃபியானுக்கு தெரிந்தவுடனே ரூட்டை மாற்றிட்டு போயிட்டார். போன சமயத்தில் லம்லம் அல் கிஃபாரி என்று சொல்லப்படுகிற ஒருவர் அவரை பிடிச்சி, இந்த மாதிரி போர் முரசு கொட்டு, எல்லா மக்களையும் போருக்கு தயாராகும்படி சொல், நாங்கள் பின்னாலே வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். இது ஒரு கூலி கொடுத்து அவரை போருக்கு அனுப்பி முரசு கொட்டுறதுக்காக வேண்டி, போருக்கெல்லாம் தயாராகிங்கன்னு சொல்லி அறிவிப்பதற்காக வேண்டி அவரை அனுப்பி வைத்தார்கள். லம்லம் அல் கிஃபாரி என்பவர் அவங்களுடைய முறைப்படி சட்டையை கிழிச்சுக்குவாங்க, எங்கேயாவது இரத்த காயங்களை ஏற்படுத்திக்குவாங்க, வாகனத்தை ஏதாவது கீறி விட்டுருவாங்க, வாகனத்திலிருந்து இரத்தம் கொட்டும், வாகனத்தை பின்பக்கமாக ஓட்டிக்கொண்டு செல்லுவார்கள். இப்போது போர் நடக்கப் போகிறது, எல்லோரும் தயாராகிக் கொள்ளுங்கள். லம்லம் அல் கிஃபாரி அறிவித்து விட்டார். எல்லாம் முழு ஏற்பாடோடு இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பஸ்பஸனுடைய அதியினுடைய தகவல்கள் எல்லாம் கிடைத்ததற்கு பிறகு ஆலோசனை செய்தார்கள். ஆலோசனை செய்ததற்கு பிறகு யாரெல்லாம் வர்றீங்களோ வாங்க. சஹாபாக்களிலே எல்லோரும் தயாரானார்கள். ஆனால் சிலர் இதுவரையும் ரசூல்லா போரெல்லாம் செஞ்சதில்லையே, ரசூல்லாவே போருக்கு வர்றாங்களா அப்படின்ட்டு, யார் ரசூல்லா வேண்டாம், உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் என்ற ஒரு கருத்தில் அவர்கள் மறுத்தார்கள். நிராகரிப்பல்ல, நபி அவர்களுக்கு எந்த தொல்லையும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி வேண்டான்னு சொன்னாங்க. இல்லை, புறப்பட்டு போகலாம் என்று முடிவுக்கு வந்தார்கள். பிறகு எல்லா சஹாபிகளும், அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 கோத்திரத்தார்கள் மதீனாவில், அவருடைய தலைவர்கள் எல்லாம் எழுந்து, நாங்கள் தங்களுக்கு உறுதுணையாக இருப்போம், உயிர் போனாலும் சரி, தாங்கள் என்ன சொன்னாலும் அதற்கு நாங்கள் தயார் என்ற நிலை தங்களுடைய உத்வேகத்தை வீரத்தை எடுத்து காட்டினார்கள். அதற்கு பிறகு புறப்பட்டார்கள். 313 பேர், அதிலே ஒரு 7-8 பேர் அங்கே தங்க வேண்டியது வந்தது. அங்கே அப்துல்லா பின் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண் தெரியாதவர்கள், அவர்களை தொழுகு வைப்பதற்காக வேண்டி அவர்களை நாயிபாக பிரதிநிதியாக மதீனாவிலே ஏற்பாடு செய்துவிட்டு
அதே போல் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே இருக்க செய்துவிட்டு ருக்கையா அவர்கள் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எனவே நீங்கள் பார்த்துக்குங்க என்று சொல்லும்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் போருக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. போருக்கு வர்றதுனுடைய உங்களுடைய சவாபு மனைவியை கவனித்தா போதும், நீங்கள் அதை கவனிச்சிங்க, உங்களுக்கு அந்த சவாபு கிடைக்கும் என்று சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அங்கேயே தங்க சொன்னார்கள். இப்படி சில காரணங்களுக்காக வேண்டி அங்கே சிலர் தங்கிவிட்டார்கள். மீதமுள்ளவர்களெல்லாம் களத்துக்கு சென்றார்கள். தாவூதுக்கும் தாலூத்துக்கும் ஜாலூத்துக்கும் இடையில் போர் நடந்த சமயத்திலே இதே 313 பேர்கள் தான் அவர்கள் கலந்து கொண்டார்கள். 313 பேர் இங்கே வரவில்லை என்றாலும் மதீனாவிலே அவர்கள் இருந்தாலும் அவர்கள் போராளிகளில் அவர்களும் சிலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு போர் செல்வங்களிலே பங்கு உண்டு. காரணம் என்னன்னா, அவங்களாக பின்தங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை தங்கச் சொன்னார்கள். அதுதான் அவர்கள் பின்தங்கியதற்கு காரணம். கண்ணியத்திற்குரியவர்களே, சம்பவம் நீளமானது. ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வருவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருக்கு வருகின்றார்கள். அதற்கு முன்னரே குறைஷி காஃபிர்கள் வந்து தங்களுக்கு ஏதுவான தோதுவான இடத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். இங்கே சஹாபாக்களுக்கு பொருத்தமான இடம் கிடைக்கவில்லை. மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே இறங்குது, வறட்சி கடுமையாக இருக்குது, உடல் பலகீனம், ரமலானுடைய மாதம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஏதாவது ஒரே ஒரு பேரிச்சம்பழம் கிடைச்சதுன்னு சொன்னால் அதை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்தவங்க. ஆயுதங்களும் போதுமான ஆயுதங்கள் கிடையாது, ஆள் பலமும் அந்த அளவுக்கு இல்லை. எதிர்த்தரப்பிலே 1000 பேர்கள் இருக்கிறார்கள். 600 பேர் இரும்பு கவசம் அணிந்திருக்கிறார்கள். அவர்கள் குதிரையில் ஏறி வருகின்றார்கள், ஒட்டகையின் மீது ஏறி வருகின்றார்கள், கால்நடையாக 100 பேர் வருகின்றார்கள், 700 பேர் ஒட்டகையில் வருகின்றார்கள். சஹாபாக்களிடத்தில் வெறும் 70 ஒட்டகை தான் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்ட்ட 70 ஒட்டகை தான் இருந்துச்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹு, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி 3 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகையில் கொஞ்ச நேரம் ஒருத்தர் நடப்பார், மற்ற 2 பேர் ஏறி உட்காந்துக்குவாங்க. ரசூலுல்லாஹ் ஏறி நடந்துட்டு இருப்பாங்க, இவங்க 2 பேர் மேலே ஏறிக்குவாங்க. இப்படியே ஒரு ஒட்டகைக்கு 3 பேர் இப்படி பயணம் செய்தார்கள். ஆயுதங்கள் இல்லை, இரும்பு கவசங்கள் இல்லை, ஓங்கி அடித்தால் அப்படியே 2 துண்டாக ஆகும் போல இருக்கிறது. இரும்பு கவசம் இருந்தால் தான் ஆயுதங்களை பாதுகாக்க முடியும். கேடயங்கள் இல்லை, தேவையான ஆயுதங்கள் இல்லை, வாட்களோ ரொம்ப குறைவாக இருந்தது, அம்பு ஈட்டிகளும் மிக குறைவு. 6 குதிரைகள் இருந்தன ஒரு ரிவாயத்தின்படி. இன்னொரு ரிவாயத்தின்படி 3 குதிரை தான் இருந்துச்சுன்னு சொல்லி, இப்படியெல்லாம் ஆயுத பலம் குன்றி போய், உடல் பலம் குன்றி போய், சரியான இடம் இல்லாமல் கடுமையான பெரும் படையோடு எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போதும் மனம் தளர்ந்தார்கள் சஹாபாக்கள். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சொன்னான், உங்களுக்கு அவர்களை அதிகமாகவும் உங்களை அவர்களுக்கு குறைவாகவும் நாம் காட்டுவோம் என்று அல்லாஹ் ஆறுதல் சொன்னான். இதற்கிடையிலே ஒரு மழையை கொண்டு வந்தான். அந்த மழையிலே அவர்கள் நடைந்தார்கள். மழையில் நடைந்ததற்கு பிறகு அவர்களுக்கு தேவையான ஆரோக்கியம் கிடைத்தது, குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் தண்ணீர் கிடைத்தது. அவர்கள் இது யுகஷிக்கும் நுஆஸ் அமனத்தம் மின்ஹு, அவர்களுக்கு சிறுதூக்கத்தை அல்லாஹ் கொடுத்து மனதுக்கு ஒரு ராகத்தை தந்தான். வயுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து மழையை பொழிய வைத்தான். யுதஹிரக்கும் பிஹி, அதை கொண்டு சுத்தம் செய்து கொள்வதற்காக வேண்டி. வயுத்ஹிப அன்கும் ரிஜஸ் ஷைத்தான், தீண்டி விடுகின்ற ஷைத்தானுடைய தீங்குகளை போக்குவதற்காக வேண்டியும். வலியர்பித்த அலா குலூபிக்கும், உங்களுடைய உள்ளத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக வேண்டியும் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா மழையை இறக்கி தந்தான். நல்ல ஆரோக்கியமான ஒரு தூக்கத்தை கொடுத்தான். அவர்களுக்கு ஒரு உன்மேஷம், ஒரு வகையான உற்சாகம் அவர்களுக்கு கிடைத்தது. சஃப்பை நிறுத்தினார்கள். அவர்கள் 1000 பேர் என்பது தெரிந்துவிட்டது.
ஆடி பாடுகின்ற பெண்கள், பாட்டு படித்து வீரர்களை உசுப்பேற்றி விடுகின்ற பெண்கள் அவர்கள் பகுதியில் இருந்தார்கள். ஆயுத பலமில்லாமல் மனம் உடைந்திருக்கின்ற இவர்களுக்கு அன்றைய இரவு என்ன நடந்ததோ தெரியவில்லை. அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா கல்விலே ஒரு உறுதியை, வீரத்தை அல்லாஹ் போட்டான். இறங்கினார்கள், கடினமாக போர் செய்ய தயாரானார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய இரவு அவர்களுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூடாரம், அங்கே இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள், ஒரு மெய்காப்பாளரை போன்று. ஏனென்றால் எதிரிகள் எந்த நேரத்திலும் தாக்கலாம் என்ற காரணத்தினால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே நின்றார்கள். அபூபக்கர் சாதாரணப்பட்ட ஆள் அல்ல. உமர் தான் வீரர் என்று நினைக்கின்றோம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீராதி வீரர் என்று நினைக்கின்றோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே உலகத்திலேயே நீங்கள் கண்ட பெரிய வீரர் யார் என்று கேட்டபோது அபூபக்கர் தான் அஷ்ஜஉன் நாஸ், மனிதர்களிலேயே பெரும் வீரர் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். துணிந்த கட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மைக்காப்பாளராக இருக்கின்றார்கள். இரவு முழுவதும் துஆ செய்து கொண்டே இருக்கின்றார்கள், தொழுகின்றார்கள், துஆ செய்கின்றார்கள். யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், நிலையானவனே, நித்திய நிரந்தரமானவனே, அவன் எல்லா காலத்திலேயும் உயிர் வாழக்கூடியவனே, எங்களை நிலைநிறுத்துவாயாக, எங்களை இந்த உலகத்தில் வாழச் செய்வாயாக என்ற கருத்துப்பட யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் என்று திக்ர் செய்து கொண்டே இருந்தார்கள். துஆ செய்து செய்து ஒரு உச்சகட்டத்தை அடைகின்றார்கள். அல்லாஹ் இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபத லம் துஅபத் ஃபில் அர்த் அன்ஷதக அல்லாஹு அஹ்தக வ வஅதக். யா அல்லாஹ், நீ கொடுத்த வாக்குறுதியை நான் நினைவுபடுத்துகின்றேன். யஇதுகும் அல்லாஹு யஹத த்தாயிஃபத்தைனி அன்னஹா லக்கும், ரெண்டில் ஒன்று உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான். وتودون أن غير ذات الشوكة تكون لكم ويريد الله أن يحق الحق بكلماته ويقطع دابر الكافرين. யா அல்லாஹ், நீ கொடுத்த வாக்குறுதியை நினைவுபடுத்தி, எனவே உன்னுடைய திருநாமத்தை வைத்து உன்னிடத்திலே கேட்கின்றோம். யா அல்லாஹ், உன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றித்தா. அன்ஜிஸ் வஅதக் யா ஹய்யு யா கய்யூம். இந்த கூட்டம் நாசமாகி விடுமையானால், இந்த கூட்டம் தோற்று போய் விடுமையானால், இந்த உலகத்திலே உன்னை வணங்குவதற்கு யாரும் இல்லாமல் போவார்கள் என்பதை நீ விரும்புகிறாயா என்று கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடாடா, ரொம்ப ஓவராக போயிடுச்சு, துஆ உச்ச கட்டத்துக்கு போயிருச்சு. ஹஸ்புக யா ரசூலல்லாஹ். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், போதும் யா ரசூலல்லாஹ், போதும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மன்றாடியது போதும் என்று நபி அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள். அதற்கு பிறகு கூடாரத்திலிருந்து வெளியே வந்தார்கள். அல்லாஹ் சொன்ன வாக்குறுதி, அல்லாஹ் கொடுத்த அந்த மன உறுதி, தைரியம் எல்லாமே கிடைத்ததற்கு பிறகு தைரியத்தோடு அங்கே அந்த மைதானத்தில் இருந்த ஒரு பிடி மண்ணை எடுத்தார்கள். மண்ணை எடுத்து வீசினார்கள். மண்ணும் கல்லும் நிறைந்த அந்த பாலைவனத்தினுடைய மணலும் நிறைந்த மண் இருக்கிறதே, அதை எடுத்தார்கள், ஓங்கி அடித்தார்கள். யாரும் இல்லை. ஆனால் எல்லா காஃபிர்களுடைய, குறைஷியருடைய கண்களிலேயும் இந்த மண் போய் சேர்ந்து விட்டது. அவனவன் கண்ணை தடவுறான், தேய்க்கிறான், அவனால் தாங்க முடியல. எல்லாருடைய கண்களிலேயும் போய் சேர்ந்து விட்டது. குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் எரிந்தீர்கள் யா ரசூலல்லாஹ், ஆனால் ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாகின்னல்லாஹ ரமா. எரிந்தது நீங்கள் அல்ல, அல்லாஹ் நான் எரிந்தேன், அல்லாஹ் தான் எரிந்தான். ஒரு மனிதனை பொறுத்தவரையில் எங்கே முன்னால் இருக்கிறவனுக்கு மண்ணை வாரி தூவனா அவனுடைய கண்ணில் விழுகும். ஆனால் அங்கே பறந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பேர் எல்லாருடைய கண்ணிலையும் அது போய் விழுகுதுன்னு சொன்னால் மனித சக்தி அல்ல. அல்லாஹ் சொன்னான், வலாகின்னல்லாஹ ரமா. நீங்கள் கொலை செய்யவில்லை, நீ போர் செய்யவில்லை, அல்லாஹ் போர் செய்தான். மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், ஒன்றன் பின் ஒன்றாக
1000 மலக்குகளை நாம் அனுப்புவோம் என்று அல்லாஹ் சொன்னான். அனுப்பினான் அல்லாஹ் ஜல்லஷான். மழையை இறக்கினான், தோதுவான இடத்தை அல்லாஹ் தந்தான், அவர்களுக்கு தைரியத்தை ஊட்டினான். சிறுபான்மையாக இருந்த கூட்டத்தை பெரும்பான்மையாக காட்டினான். பெரும்பான்மையாக இருந்தவர்களை சிறுபான்மையை போன்று அல்லாஹ் உருவகப்படுத்தினான். அவர்களுக்கு தெம்பையும் தைரியத்தையும் ஊட்டினான். சாப்பாட்டுக்கு வழி இல்லை, குடிப்பதற்கு சரியான தண்ணீர் இல்லை, தங்குவதற்கு சரியான இடமில்லை, உடலிலே போதிய பலமில்லை என்றாலும் கூட, ஆயுத பலம் இல்லை, ஆள் பலம் இல்லை, ஆனால் ஈமானிய பலம் இருந்தது அவர்களுக்கு. அந்த பலத்தை வைத்து தான் களத்தில் இறங்கினார்கள். கட்டைகளையும் மட்டைகளையும் வைத்து போர் செய்தார்கள். அவர்கள் ஆயுதம் தரித்து வந்திருந்தார்கள், இரும்பு கவசங்கள் தரித்து வந்திருந்தார்கள். ஆனால் இந்த கட்டைகள் மட்டைகளுக்கு முன்னாலே அது ஒன்றும் செய்ய முடியவில்லை. முதல்ல ரசூல்லா செஞ்சது என்னண்டா, அன்னைக்கு முபாரசாண்டு ஒன்று, ஒத்திகை பார்க்கறதுன்னு ஒன்று இருக்குது. அவனுங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டான். அதாவது அந்த கூட்டத்திலேயே வச்சு பெரிய வீராதி வீரர்கள் 3 பேர், இந்த படையிலிருந்து 3 பேர், அந்த படையிலிருந்து 3 பேர், 2 பேர் மோதுவாங்க. மோதத்துக்கு பின்னால் பொதுவான போர் ஆரம்பமாகும். இதுக்கு பேர் முபாரசான்னு பேர். இது இஸ்லாத்துக்கு முன்னால் இருந்தாலும் கூட அது தேவைதான் என்பதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அங்கீகரித்தார். சரி, 3 பேர் வரட்டும்னா 3 பேர் அனுப்புனாங்க. இவனெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராது, எங்கள் குறைஷி குடும்பத்திலிருந்து 3 பேரைத்தான், வீராதி வீரர்கள் தான் எங்கள்கிட்ட மோத முடியும், நாங்கள் வீராதி வீரர்கள், 3 பேரைத்தான். உள்ளதிலேயே பெரிய வீரர்கள் ஹம்சா அசதுல்லா, அல்லாஹ்வின் சிங்கம் ஹம்சா எந்திரிங்க, அலி எனிங்க வீராதி வீரர், உபைதா இப்னுல் ஹாரிஸ் எந்திரிங்க. 3 பேர் நிற்கிறாங்க. 3 பேர்த்திர போட்டி போடுறதுக்கு, முபாரசா செய்கிறதுக்கு 3 பேர் வந்தாங்க. அடித்து அத்தனை பேரையும் காலி பண்ணிட்டாங்க. 3 பேர்த்துக்கு 3 பேர். முஸ்லீம்களிலே 3 பேர் கல்லு மாதிரி நிற்கிறாங்க. ஆனால் அவர்களில் இருக்கின்ற 3 பேர் சாய்ந்து விட்டார்கள். அதற்கு பிறகு பெருந்தலைவர்களை எல்லாம் போட்டு தள்ளினார்கள். அபூஜஹல் கிடக்கிறான், உத்துபா, ஷைபா, வலீது எல்லாருமே கீழே கிடக்கிறார்கள். தலைவர்கள் தலை உருண்ட உடனே எல்லாருடைய கால்களும் நடுநடுங்கி போனது. பின்னங்கால்கள் பிடறி அடிக்க ஓடி போனவர்கள் சின்னஞ்சிறு முஆதும் முஅவ்வித் என்ற சிறுவர்கள் 2 பேர் அபூஜஹலுடைய கதையை முடித்தார்கள். குற்றுயிரும் கொலையுயிருமாக இருந்த அவர்களை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க கைகாலெல்லாம் கொஞ்சம் சும்மி போன மாதிரி தான் இருப்பாங்க, அவங்க ரொம்ப பலசாலியெல்லாம் இல்லை, அவங்க தங்க பங்குக்கு போய் அவன் மேலே உட்கார்ந்து இருக்கிறதையும் தீர்த்து அவனுடைய தலை அப்படியே இளநியை போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே கொண்டு வந்து போட்டார்கள் என்றெல்லாம் வரலாற்று. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் களத்தில் இறங்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலேயும் சொன்னார்கள், இவரை வெட்டிராதீங்க, இவரை வெட்டிராதீங்க, ஹுதைஃபாவை வெட்டிராதீங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வெட்டிராதீங்க. இப்படி ஒரு குறிப்பிட்டவர்கள் தங்களுடைய ஈமானை மறைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், போர் செய்வதற்கு முடியாதவர்கள் என்றெல்லாம் இருக்கிறார்களே, அவர்களுடைய பெயரை எல்லாம் சொல்லி இவங்களை யாரும் அடிச்சிடாதீங்க என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவான போர் மூண்டது, கடினமான போர் மூண்டது. தலைவர்கள் கீழே விழுந்ததற்கு பிறகு இருந்த தடம் தெரியாமல் வந்த தடம் நோக்கி அவர்கள் பின்னங்கால்கள் பிடரியில் அடிக்க ஓடி சென்றார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. முஸ்லிம்களிடத்தில் 70 கைதிகள் பிடிபட்டார்கள். 70 பேர் சாகடிக்கப்பட்டார்கள். பத்ரிலே 14 சுஹதாக்கள், 14 பேர் ஷஹீதானார்கள். ஆனால் அவர்களுடைய தரப்பில் நிறைய பேர் உயிர் போனது, உடைமைகள் போனது, எல்லா வகையான நஷ்டத்தையும் அனுபவித்தார்கள், தோல்வியை கண்டார்கள். இது பத்ருடைய சுருக்கம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சிறிய குறிப்பிலிருந்து ஒன்று மட்டும் நமக்கு விளங்குகிறது, துஆ என்பது மிகப்பெரிய ஆயுதம். இரண்டாவது,
மனம் தளர்வு இல்லாமல், மனம் தளர்ச்சி எதுவுமே இல்லாமல் இருப்பதை வைத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி உயிரை துறப்பதற்கு தயாரானால், சாகிறதுக்கு துணிஞ்சிட்டான்னா அவனை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அப்படி துணிந்தவர்கள் இவர்கள். ஷஹாதத் என்ற பெரும் பாக்கியத்தை அடைய வேண்டும் என்று களத்தில் குதித்தவர்கள் இவர்கள். அவர்கள் அப்படியல்ல. உமையத் இப்னு கலஃப் சொன்னான், நீ செத்துருவேன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு சொன்னாங்க, சாபம் விட்டுருக்குறாங்க, அதனால் நான் அங்கே போனேன்னா செத்துருவேன், அதனால் நான் வரலன்னு சொன்னான். அபூஜஹல் சொன்னால், என்ன இதுக்கெல்லாம் போய் பயப்படுறிய நீ? முஹம்மதுடைய சாபத்துக்கு பயந்து களத்துக்கு வர மாட்டேன்னு சொல்கிறியே, இதெல்லாம் என்ன இது? கண்டிப்பாக நீ எல்லாம் வந்தான்னு நீ தலைவர். நீ உமையத் இப்னு கலஃப் இருக்கிறானே, பெரிய ஆயுதங்கள் சப்ளை செய்யக்கூடிய டீலர், போர் ஆயுதங்கள் சப்ளை செய்யக்கூடிய பெரிய டீலர். அந்த உமையத் இப்னு கலஃப் வரமாட்டேன்னா வம்படியாக பிடிச்சி கூட்டிகிட்டு போனாங்க. அங்கேயே சாகடிச்சு ரசூல்லா முதல்ல சொல்லிட்டாங்க, இங்கே உமையத் இப்னு கலஃப் இந்த இடத்துல விழுவான், அபூஜஹல் இந்த இடத்துல சாவுவான், உத்துபா இங்கே இருப்பான், ஷைபா இங்கே இருப்பான், வலீத் இங்கே இருப்பான். யார் யார் எங்கே கிடப்பார்களோ, எங்கே அடித்து விழுவார்களோ அது இடத்தையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னரே காட்டிவிட்டார்கள். அதே போன்று விழுந்தார்கள். பிணங்கள் இங்கு பார்த்தாலும் பத்ர் போரில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. ஆக கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, இவர்களிலே பிளவுகள் எதுவும் இல்லை. அல்லாஹ் சொல்லி தந்தான், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வலா தனாஸஉ, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட வேண்டும், உங்களுக்கு இடையிலே பிணங்கிவிட வேண்டாம், சண்டையிட்டு கொள்ள வேண்டாம். அப்படி சண்டையிட்டால் வலா தனாஸஉ ஃபதஃப்ஷலு, நீங்கள் சின்ன பின்னமாக பிரிஞ்சு போயிடுவீங்க. வதத்ஹப ரீஹுக்கும், உங்களை பற்றிய பயங்கலந்த மரியாதை உங்களை விட்டு போய்விடும். அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கு அதுதான் நடக்கிறது. சமுதாயம் சின்ன பின்னமாக சிதறி கிடக்கிறது. எல்லா சக்திகளையும் ஒன்று எத்தனை கோடிகள் இருந்தாலும் சரி, எல்லா சக்திகளையும் ஒன்று திரட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த பாவப்பட்ட சமுதாயம் தன்னந்தனியாக ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிறது. எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியவில்லை. காரணம், நமக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லை, நம்முடைய ஈமானிலே பலம் இல்லை, அல்லாஹ்வை நம்பி நம்முடைய தவக்குல் யகீன் நமக்கு இல்லை. எனவே எது நடந்தாலும் சரி நடக்கட்டும், ஆனால் எனக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது என்ற நிலையில் தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய வீட்டில் கல் வந்து விழுந்தான், நம்முடைய வீட்டில் எவனாவது வெடியை தூக்கி போட்டான், குண்டு வச்சான், அப்போ தான் ஈமானு பொத்துக்கிட்டு வரும். ஏன் என்னையே தாக்கிட்டான், இனி சும்மா இருக்கக்கூடாதுன்னு தெருவுக்கு வருவான், களத்துக்கு வருவான். அடுத்தவனை அடித்தா அடுத்த நாட்டில் சாகறான், அடுத்த வீட்டில் சாவறான், அடுத்த மஹல்லாவில் சாவறான். எனக்கென்ன போச்சு, எவனோ செத்தா எனக்கென்ன, சொந்த காரியம் ஜிந்தாபாத் என்கிற முறையில் நாம் நம்முடைய வேலைகளை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அவலமான சூழ்நிலை சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. பிளவுகள் மிக முக்கியமான காரணம் தோல்விக்கு. நம்மிலேயே ஒருவனை இன்னொருவன் காட்டி கொடுக்கிறான். இவன் இங்கே ஒளிந்திருக்கிறான். யார்? முஸ்லிம் ஒளிந்திருக்கிறான். காட்டி கொடுப்பது யார்? முஸ்லிம் தான் காட்டி கொடுக்கிறான். எதிரிகளுக்கு நம்மை இரையாக்கி தருகிறான். படுமோசமான ஒரு சூழ்நிலை சர்வதேச அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. அக்கிரமங்கள் பெருத்து போயிட்டு விட்ட காரணத்தினாலே இத்தனை நாடுகள், 57 நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் சரி, ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு துண்டு துண்டாக பிரித்து வச்சுருக்கான். இவனுக்கு அடிமை, அவனுக்கு அடிமை. எல்லாரும் அடுத்தவர்கள் யகூதி நசாராக்களுடைய காலடியிலே விழுந்து அடிமையாகி கிடக்கிற ஒரு சூழ்நிலையில் முஸ்லிம் சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு நாதி இல்லை என்கிற நிலையிலே இந்த சமுதாயம் ஒரு அப்பாவி சமுதாயமாக மாறி போய்விட்டிருக்கிறது. கடைசி காலம் ஹதீஸ் அப்படித்தான் சொல்லுகிறது. எல்லா அக்கிரமும் கடைசி காலத்தில் நடக்கும். பேரளவுக்கு முஸ்லிம்கள் இருப்பார்கள், ஈமான் இருக்காது. குர்ஆனுடைய எழுத்துக்கள் இருக்கும்,
அதன்படி அமல்கள் இருக்காது. இஸ்லாம் பெயரளவில் மட்டும்தான் இருக்கும். அது கியாமத்து நாளுடைய அடையாளம். இன்றைக்கு அந்த அடையாளங்கள் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்கள் சின்ன பின்னம்பட்டு சிதறி கிடப்பார்கள். அக்கிரமங்கள் எல்லா இடத்திலேயும் தலைவிரித்து ஆடும். நீதி நியாயம் என்பது ஒரு காலத்தில் வரும். அந்த காலம் வருவதற்கு முன்னால் எல்லா அக்கிரமங்களும் உச்சகட்டத்திற்கு போய்விடும். அது இன்றைய காலம்தான். அது எல்லா அக்கிரமம் உச்சகட்டத்துக்கு போய்விட்டது. என்ன இல்லை என்று சொல்லுகின்றீர்கள்? என்ன அநியாயம் அக்கிரமம் இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லுகின்றீர்கள்? எல்லாமே இருக்கிறது. மிருகத்தை விட கேடுகட்ட ஒரு வாழ்க்கையை மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மிருகம் கூட ஒருவன் மற்றவனுக்கு கொடுத்து வாழக்கூடிய பிராணி. அதிலே நன்றி உள்ளதும் இருக்கிறது. ஆனால் நன்றி இல்லாத மனிதனாக, ஒருவனுக்கொருவன் உபகாரம் செய்யாதவனாக மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எனவே மனித உருவத்தில் மிருகங்கள் என்கிற தோரணையில் தான் இன்றைக்கு சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. அப்படித்தான் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இருட்டு அதுக்கு பின்னால் தான் வெளிச்சம். ராத்திரி வரணும், அதுக்கு பின்னால் தான் பகல் வரும். அதுபோன்று ஒரு உத்தமர் நீதத்தினுடைய முழு உருவம் ஒரு காலத்தில் மருந்துக்கு கூட அநியாயம் என்பது இல்லாத நீதத்தினுடைய மொத்த உருவமாக இருந்து இஸ்லாமிய ஆட்சியை உலகமெங்கும் நடத்துகின்ற ஒரு யோக்கியவான் மதீனாவிலே தோன்றுவார். அவர் முஹம்மது என்ற பெயரை பெற்றிருப்பார். அவருடைய தந்தை அப்துல்லாவாக இருப்பார். அவர் மக்காவில் வந்து ஹஜருல் அஸ்வதுக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கின்ற முல்தசமுக்கும் இடையிலே தான் ஒரு மஹ்தி என்று சொல்லுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற தோற்றத்தில் இருப்பார். அவர் வருகின்ற காலம் நெருங்கிவிடும். அப்படி நெருங்குகிற போது எல்லா அநியாயங்களும் அக்கிரமங்களும் உச்சகட்டத்திற்கு போய்விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இந்த காலம் கடைசி அக்கிரமங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிற ஒரு காலம். இதற்கு பின்னால் வருகின்ற காலம் அருமையான ஒரு காலம். நீதமும் நேர்மையும் இஸ்லாம் மட்டுமே உலகத்தை கோலோச்சி கொண்டிருக்கிற அற்புதமான ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. அதற்கு முன்னால் இப்படி ஒரு இருட்டு, இப்படி ஒரு அக்கிரமம் உலகம் முழுவதும் நடக்கிறது. அது ஈரான் பகுதியிலே நடக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள். இன்றைக்கு அநியாயமான முறையிலே, அக்கிரமமான முறையிலே யூதர்களும் நசாராக்களும் தலையெடுத்து முஸ்லிம்களை அடக்கி பார்க்க வேண்டும் என்று நீண்ட காலமாக, இது நம்ம சொல்ல வேண்டிய தேவையே இல்லை, பல வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து நம்முடைய உயிரை தியாகம் செய்து கொண்டே இருக்கிறது இந்த சமுதாயம். சின்னஞ்சிறு குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள், பால் குடிக்கின்ற குழந்தைகள், வயது முதிர்ந்த மூதாட்டி, 30-40 பேர்களை பெற்றெடுத்த ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு முதியவர், யார் என்று பார்க்காமல், தயவு தாட்சண்யம் இல்லாமல் கோர கொலை தாண்டவம் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதைவிட வேறு என்ன வேண்டும்? அங்கே எல்லா வகையான அக்கிரமங்களையும் நடத்துவதற்கு துணை போனவன் இந்த இஸ்ராயேல். அவனுக்கு துணை போயிருக்கின்ற ஒரு ஹாமான் அமெரிக்கன். இவர்களெல்லாம் சேர்ந்து முஸ்லிம் சமுதாயத்தை நாசப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு முன்னால் இருப்பது இஸ்லாம் மட்டும்தான். நாம தான் பார்த்துட்டு இருக்கிறோம், இவன் ஷியாவாச்சே, இவன் சுன்னியாச்சேன்னு. ஷியாவாக இருந்தாலும் சரி, எதிரி என்ன பார்க்கின்றான்? தனக்கு முன்னாலே முஸ்லிம் நிற்கிறான். நாம் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் தான் அவன் பார்க்கிறான். அவன் ஷியாண்டோ அவன் சுன்னி என்றோ வேறுபடுத்தி அவன் பார்க்கவில்லை.
ஆனால் நாம் பார்த்துட்ருக்குறோம். இப்போ நம்ம எங்கே நிற்கிறது, எந்த பகுதியில் நிற்கிறது, பல பேருக்கு சந்தேகம். ஒரு சின்ன குறிப்பு இன்றைக்கு ஓதப்பட்டுச்சு. ரோம் நாடு, அதாவது அன்றைக்கு இருந்த வல்லரசுகள் ரெண்டு, ஒன்று ரோம் நாடு, இன்னொன்று பாரசீக நாடு. இந்த ரெண்டு தான் பெரிய நாடு. பாரசீகர்களுக்கு வெற்றி கிடைத்தது, ரோமர்கள் தோற்று போனார்கள். அப்போது மதீனாவில் மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷி காஃபிர்கள் கொண்டாடினார்கள், செலிப்ரேட் பண்ணினார்கள். ஏன்? அவன் நெருப்பு வணங்கி, பாரசீகத்தில் இருக்கின்றவன் நெருப்பு வணங்கி, எனவே அவன் காஃபிர், நாமளும் காஃபிர், நாமும் அதே போல் அவனும் காஃபிர். இப்போ இந்த குஃபுருங்கிற ஒரே அளவுகோலில் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இங்கே ரோம் நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல, இருந்தாலும் கூட அவர்கள் இஞ்சில் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள், வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்மோடு ஒரு வகையான ஒட்டுறவு இருக்கிறது. ஆனால் இவர்களும் முஸ்லீம் அல்ல, அவர்களும் முஸ்லீம் அல்ல, இவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு காரணத்தினால் மட்டும் இந்த கிறிஸ்தவர்களோடு மதீனாவில் இருக்கிற முஸ்லிம்கள் இருந்தார்கள், சஹாபாக்கள் இருந்தார்கள். ரோம் நாடு மீண்டும் வெற்றி கொள்ளப்பட்டது. அல்லாஹ் சொன்னா 9 வருஷத்தில் மீண்டும் இவர்கள் வெற்றி பெறுவார்கள்னு சொன்னான். ரோம் நாடு மீண்டும் வெற்றி பெற்ற போது சஹாபாக்கள் சந்தோஷப்பட்டார்கள், கொண்டாடினார்கள். அவர் சஹாபாக்கள் முஸ்லிம்கள் ரோம் நாட்டிலே இருக்கின்ற கிறிஸ்தவர்களை ஆதரித்தார்கள். மக்காவில் இருக்கின்ற காஃபிர்கள், அக்கம்பக்கத்தில் இருக்கின்ற காஃபிர்கள், அவர்கள் யாரை ஆதரித்தார்கள்? மஜூசிகளை, நெருப்பு வணங்கிகளை ஆதரித்தார்கள். இப்போ இந்த சூழ்நிலையில் அதே போன்றுதான் நாம் இவனும் முஸ்லீம் அவனும் முஸ்லீம் என்று பார்க்கிறோமோ இல்லையோ, இவன் ஒரு ஷியா என்கிற முறையில், ஒரு இஸ்லாம் என்கிற அடையாளத்தோடு இருக்கிற காரணத்தினாலே முஸ்லிம் என்று நினைத்து கொண்டு தாக்கி கொண்டிருக்கிற கூட்டத்திற்கு நாம் எந்த வகையில் ஆதரவு கொடுப்பது? இதுதான் நம்முடைய நிலையாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகளாவிய சர்வதேச அளவிலே முஸ்லிம் சமுதாயம் சின்னாவண்ணப்பட்டு கிடக்கிற இந்த நேரத்தில் பத்ரை நினைவு கூறுகின்றோம். பத்ரிலே அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு இருந்த காரணத்தினாலே அல்லாஹ் இவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். நீங்கள் பிணங்கி கொண்டால், சண்டையிட்டு கொண்டால், ஃபதஃப்ஷலு, சின்னாபின்னப்பட்டு போய்விடுவீர்கள். உங்களை பற்றிய மரியாதை, உங்களை பற்றிய ஒரு கண்ணியம் மக்களிடத்தில் இருக்காது என்று அல்லாஹ் அறிவிக்கிறார். எனவே கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, இன்றைய பத்ருடைய நாள் முக்கியமான இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தை நிலைநிறுத்துவதற்கான நாள், இன்றைய வெற்றி பெற்ற நாள். இந்த வெற்றிக்கு பிறகுதான் முஸ்லிம் தலை நிமிர்ந்து நிற்க முடிகிறது. இந்த பத்ரிலே கலந்து கொண்டவர்களை பற்றி அல்லாஹு ஜல்ல ஷானுவ தஆலா சொன்னான், யஅமலு மா ஷீதும், நீங்கள் விரும்பியதை எல்லாம் நீங்கள் செய்து கொள்ளலாம், நான் புரிந்து கொண்டேன், இவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். கது கஃபர்து லக்கும், இவர்களுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் அட்வான்ஸாகவே இவர்களுடைய பாவத்தை மன்னித்ததாக அறிவித்திருக்கிறார். எனவே தான் அவர்களுடைய பெயரை சொல்லி துவாக்கள் செய்கின்ற போது நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற காரணத்தினாலே இன்றைய நாளில் அவர்களுடைய பெயர் சொல்லி துவா செய்யப்படும். இன்ஷா அல்லாஹ் அந்த துவா கபூலாகுவதற்கு நாமும் துவா செய்ய வேண்டும். நம்முடைய சமுதாய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்போமாக. இன்ஷா அல்லாஹ் யாசின் ஓதி பத்ரீன்கள் பேரில் துவாவும் செய்யப்படும்.